கோமதிபுரங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டி இடிச்சிருக்கு. என் கூட ஒர்க் பண்ணவர் தான். இதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒர்க் பண்ணவர் தான். இன்ஃபார்ம் பண்ணார். சரி நான் கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ரெஸ்க்யூ மோஸ்ட்லி இந்த மந்த் நான் பண்ணலை, ஒர்க் நடந்துருக்கு ஷெல்டரில். பட் ஓகே அவன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்தேன். ஹாஸ்பிட்டலில் வந்து போய் பார்க்கும்போது அவளுக்கு பின்னாடி வாலுக்கு மேலே அந்த எலும்பு வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவளுக்கு என்ன பிரச்சனைனா, அவள் பாத்ரூம் யூரின் வந்து நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் சாப்பாடு நல்லா சாப்பிட்றா. எப்போவுமே ஒரு எலும்பு உடஞ்சின்னா ஒரு 20 நாள் வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணலாங்க. அவங்க நார்மலாக எழுந்து நடக்கிற அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் இப்போ ரெஸ்க்யூ பண்ணி 10 days ஆச்சு. வீடியோ போட முடியலைங்க, வேலை ஹெவியாக போயிட்டுருக்கு, சுத்தமாக நேரம் இல்லை. டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன். ஏன்னா 10 நாள் இப்போ பெயின் இல்லாதனால அமைதியாக உட்காந்துருக்கா. சரி நம்ம 10 days ஹாஸ்பிட்டல் போர்டிங்லேயுமே இருக்கனால மூவ் ஆன் பண்ணிடுவோம், ஏன்னா பட்ஜெட் இருக்குல்ல. ஸோ அதனால் ஷெல்டருக்கு மூவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஷெல்டரில் தான் இருக்கா. ஃபுட்டு நல்லா சாப்பிட்றா. இன்னும் ஒரு 10 daysக்கு அப்புறம் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஏதாவது மாற்றம் இருக்கா, கொஞ்சம் அவளுடைய மூமெண்ட் பின்னாடி இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஷெல்டர் நல்லா சாப்பிட்டு அவார்டுக்கு இருக்காங்க. பாத்ரூம் யூரின் கஷ்டம்தான், பார்ப்போங்க.